மாமியார் கிட்ட சிக்கி தவிக்கிற சக்காலத்தி ராதிகா, கோபியை வச்சு டிராமாவை அரங்கேற்ற ஈஸ்வரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு மாமியார் அப்படிங்கிற நினைப்பு கொஞ்சமாச்சும் இருக்குது. ஸோ அதனால தான் பக்கத்தில் இருந்து வேணுங்கிறத செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க. ஆனால் அதை கெடுக்கிற வகையில் ராதிகாவோட அம்மா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க. இதனால் ஈஸ்வரியை கண்டுக்காமல் இருக்கிற ராதிகா அவங்களுடைய அம்மாவை வச்சு செய்கிற வகையில் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டாங்க. அதாவது கோபி இருக்கும்போது சரியாக நான் சாப்பிடலை, மாத்திரை சாப்பிடலை, அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ எங்கேயும் போகாமல் என் பக்கத்தில் இருந்து என்னை பார்த்துக்கோ, இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எதனா ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது, இந்த மாதிரியா கோபிக்கிட்ட அவங்களுடைய ட்ராமாவை அரங்கேற்றுறாங்க. கோபியும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன், இந்த மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ராதிகா ஈஸ்வரி கிட்ட, உங்களுக்கு எதனா தேவை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரியா சொல்கிறாங்க. அடுத்ததா ராதிகாவோட அம்மா, உன் மாமியார் பண்ணுற ட்ராமாவால் உன் வீட்டுக்காரர் என்னை எந்த மாதிரி நினச்சி கேள்வி கேட்க போகிறாரோ, இந்த மாதிரியா சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து அமிர்தா தாத்தாவுக்கு தேவையான சாப்பாடு எடுத்து பரிமாறுறாங்க. இது தெரியாமல் ஜெனியும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வராங்க. அதுக்கப்புறமா தாத்தா சாப்பிட்றத பார்த்து ஜெனி எதுவுமே சொல்லாமல் மாடிக்கு போயிடுறாங்க. ஒழுங்கா இருந்த ஜெனி இப்போ அமிர்தாவை பார்த்து பொறாமப்படுறாங்க. இந்த பொறாமை என்ன பிரச்சனையை உண்டாக்க போகுதோ அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததா ராதிகாவோட அம்மா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு சரியா சாப்பிடாம கவலையிலேயே ராதிகா இருக்கிறா, இந்த மாதிரியா கவலைப்படுறாங்க. இதுக்கெல்லாம் கோபி ஒரு வினைய வீட்டில் கூட்டி கொண்டு வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரியா புலம்பிக்கிட்டே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரூட்ஸை கோபியோட அம்மா எடுத்துக்கிட்டு சாப்பிட்றாங்க. இதை பார்த்த ராதிகாவோட அம்மா, இதை நான் ராதிகாவுக்காக வச்சுருந்தேன், நீங்கள் போய் சாப்பிட்றீங்களே, இந்த மாதிரியா கேட்குறாங்க. அதுக்கு கோபியோட அம்மா, இதில் என்ன ராதிகாவோட பேராக எழுதியிருக்குது, இந்த மாதிரியா நக்கல் அடிக்கிறாங்க. உடனே ராதிகா, உங்களுக்கு தான் சுகர் இருக்குதுல்ல, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதுவும் இது காலையிலே சாப்பிடக்கூடாது, மறுபடியும் சுகர் அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் பிள்ளை நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ராதிகா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அதனால் ராதிகா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. இதை கோபிக்கிட்ட வேற மாதிரியாக ஈஸ்வரி பற்ற வச்சிடுறாங்க. அதனால் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு கோபி திட்டுறாரு. அந்த வகையில் ராதிகா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத கோபி கோவமாக பேசிடுறாரு. இனி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உண்மை தெரிஞ்ச உடனேயே கோபியோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிறது தெரியல. அண்ட் கடைசியில் ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்டு ராதிகா தான் இப்போ அவஸ்தைப்படுறாங்க. இதை தொடர்ந்து எழில் ரெடி பண்ணி வச்சுருந்த கதை தயாரிப்பாளர்களுக்கு பிடிச்சி போனதால் படம் பண்ணுறதுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட இதையுமே சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஸோ இதனால் பாக்கியாவோட குடும்பம் மொத்தமும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதே விஷயத்த பாட்டிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, பாட்டி உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியா சிம்பிளாக சொல்லிடுறாங்க. அதுக்கு எழில், பாட்டி நான் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இது சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, எனக்கு இதை விட நீ குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்ல, அதுதான் பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. இதை வெளியிலேருந்து கேட்டுட்ருக்கிற ராதிகாவோட அம்மா, யார் யாரோ குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பெத்த புள்ள குழந்தை பெற்றுக்க போகிறா, அது இந்த அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியா ராதிகாவோட அம்மா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இருந்து சொல்ல, அதை கேட்ட ஈஸ்வரி, அது வேற யாரோ இல்லை, என்னோட பேரை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. ஸோ இதோட என்ன எபிசோட் முடியுது, ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளை வீடியோவில் பார்க்கலாம்.